ரிஷபராசி என்பர்களே, 10ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம், கும்பராசில 12ஆம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. இந்த ராசியில பிறந்துட்டாவே நாகரிகமான குணமும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. 5ல புதனா நேரா 11ஆம் இடத்தை பாக்குதா, அதாவது 16ஆம் தேதி வரை லாப வருமானம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் பெருசா மருத்துவ செலவு இருந்திருக்கும், இனிமே இருக்காது. உங்களுக்கு பாருங்க, இந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாகும் போது கொஞ்சம் பாத்துக்கணும். தொழில கொஞ்சம் கவனமா பயணிக்கணும். புதன் உச்சத்துல உட்காந்துருக்காரு, இங்க சூரியபவன் 5ல இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். நல்ல ஒரு அமைப்பை கிடைக்கும். மாசம் ஃபுல்லாவே கெட்டதை தயவு செய்து மறந்துடுங்க. நல்லதை மட்டும் கரெக்டா யோசிங்க. கண்டிப்பா நல்ல விஷயம் உங்களை தேடி வரும், வீடு தேடி வரும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு. பெருமாளுக்கு உகந்த மாசம், எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பு உகந்த மாசம்னா அந்த புரட்டாசி மாசம் தான். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துடைய விசேஷம் பார்த்தீங்கன்னா மெயினான விசேஷம், இதை மறந்துடவே கூடாது. எல்லாருமே இறந்தவங்களுக்கு மெயினா புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் மகாலய அமாவாசையை விட்டுறாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி ஆரம்பம். எல்லாருமே பெண்கள் 6ஆம் தேதியில இருந்து நவராத்திரி ஆரம்பம் விசேஷமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை. கரெக்டா பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால புருஷருடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. எப்போதுமே பாருங்க, ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நாகரிகமான குணம் சூப்பரா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாவே நாகரிகமான குணமும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுலயுமே ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க இந்த ரிஷபம். ஏன்னா இந்த ராசியில சந்திர பகவான் உச்சமாகிறார். கற்பனை, கலை, இப்ப ஒரு வேலை கொடுக்குறோம்னா ஒரு கடமைக்கு போய் நம்ம வேலை பார்க்கறோங்கிற இது இருக்காது. ஒரு வேலையை பொறுப்பா உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரே ராசி தான் இந்த ரிஷபராசி தான். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் ரிஷபராசியை பொறுத்தவரை. ஏன்னா நம்ம அம்மன் அருள் டிவில நம்முடைய தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள் டிவில நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. ஏன் நம்ம எல்லா வீடியும் கோவில்ல கொடுக்குறோம்னா உங்களுடைய கர்மா கொஞ்சமாச்சும் சரியாகணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப அம்மன் அருள் டிவில கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான ஒரு பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசில இருந்து 2ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 1. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க இந்த மாசம் ஃபுல்லாவே புரட்டாசி மாசத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க கரெக்டா புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது துலா ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம், அதாவது கும்ப ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. 1 கரெக்டா 16ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பேச்சாயி 6ஆம் இடத்துக்கு செவ்வாயோட சேர்ந்துருவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் வந்து 5ஆம் பாவத்துக்கு வர்றார். இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம். பொதுவா பாருங்க, ஒரு ராசி அதிபதி 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல இந்த புரட்டாசி மாசத்துல ஃபுல்லா இருப்பார். இந்த மாசத்துல விசேஷம் ஒண்ணும் கிடையாது. முதல் விசேஷம் என்னது, இதுல இந்த மாசம் ஃபுல்லாவே பெருமாளுக்கு உகந்த மாதம். இந்த பெருமாளுக்கு இந்த புரட்டாசி மாசங்கிறார். புரட்டாசி மாசம் தோறும் பாருங்க, சனிக்கிழமை எல்லா பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 1. அடுத்து இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காதவங்களும் அந்த மாசத்துல போய் கொடுக்கலாம். அந்த புரட்டாசி அமாவாசை ஃபர்ஸ்ட் ஆடி அமாவாசை, 2வது புரட்டாசி அமாவாசை, 3வது தான் தை அமாவாசை. இந்த 3 அமாவாசையும் நம்ம இறந்தவர்காண்டி கண்டிப்பா நம்ம விரதம் இருந்து கண்டிப்பா திதி கொடுக்கணும். அடுத்து நவராத்திரி பெரும் விழா இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்குது. நவராத்திரி பெண்கள் அனைவருமே கொலு மேடை வச்சு கண்டிப்பா பெண் தெய்வத்தை ரொம்ப கும்பிடுவாங்க இந்த மாசம் ஃபுல்லாவே. விஜயதசமின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் எடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. எல்லாருமே தொழில் பண்றவங்க, உத்தியோகம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல இதான் விசேஷமான நாட்கள். பொதுவா பாருங்க, இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மாசம் பெருமாளே உங்களை பாக்குறாருன்னு எடுத்துங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு அதிபதியே மகாலட்சுமிபாங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா ரெங்கநாத பெருமாம்பாங்க. அந்த அதிபதி போய் பாருங்க சூரிய பகவான் வீட்டுல உங்களுக்கு 5ல வீடு கொடுத்த சூரிய பகவான் புதன் உச்சத்துல உட்காந்துருக்காரு. அப்ப இந்த மாசம் ஃபுல்லாவே கெட்டதை தயவு செய்து மறந்துடுங்க. நல்லதை மட்டும் கரெக்டா யோசிங்க. கண்டிப்பா நல்ல விஷயம் உங்களை தேடி வரும், வீடு தேடி வரும். சொல்லுவாங்கல்ல மகாலட்சுமி யோகம் வீடை வந்து கதவை தட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் உங்களுக்கு அமைப்பு இருக்கு. இப்ப இந்த மாசம் மட்டும் கெட்ட விஷயம் நடக்கவே நடக்காது. நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்கணும். ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி கடகத்துல சுக்கிரன் இருந்தாரா என்ன பண்ணிருப்பாரு உங்களுக்கே தெரியும். அது கடக ராசிங்கிறது பகை வீடா. அப்ப நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனையோ இல்ல வீட்லயோ இடத்துலயோ வண்டிலையோ வாகனத்திலயோ நிறைய ஒரு குடும்பத்துல நிறைய செலவுகளையோ ரொம்ப பார்த்திருப்பீங்க. நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லையே அவங்களுக்குலாம். ஏன்னா உங்க பிறப்பு ஜாதகம் தான் முடிவு பண்ணும். நீங்க என்ன கர்மாவில பிறந்திருக்கீங்க, எதுக்காண்டி பிறந்திருக்கீங்க, இந்த கலியுகத்துல என்ன பார்க்க பிறந்திருக்கீங்க, அதெல்லாம் தசாபுத்தி தான் சொல்லுவோம். உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கும், இந்த காரியம் பண்ணுங்க, இந்த காரியம் பண்ணா ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சா சொல்ல முடியாது. அதனால நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம், பொதுப்பொருள் நம்ம அம்மன் டிவில கொடுக்குறோம். இப்ப பாருங்க எல்லாமே பொருளாதாரம் வருமானம் இன்கம் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பகை ரொம்ப நீங்க சிரமத்தை பார்த்துருக்கீங்க. ஏன்னா புதன் வக்ரத்துல இருந்தாருங்க. கண்டிப்பா கடனோ பகையோ பொருளாதார வருமானம் ரொம்ப தடையா இருக்கும். இப்ப தடை இருக்காது. ஏன் பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும்? எதை வச்சு நீங்க சொல்றீங்க நல்லா இருக்குங்கிற வார்த்தையை? நல்லா பாருங்க 5ல புதனா நேரா 11ஆம் இடத்தை பாக்குதா. அதாவது 16ஆம் தேதி வரை லாப வருமானம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எத்தனை பேர் பேங்க்ல போய் லோன் கேட்கல எல்லாத்துக்கும் லோன் சாங்ஷன் ஆகும். பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை. அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியம் பெருசா மருத்துவ செலவு இருந்திருக்கும் இனிமே இருக்காது. உங்களுக்கு பாருங்க இந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாகும் போது கொஞ்சம் பாத்துக்கணும். தொழில கொஞ்சம் கவனமா பயணிக்கணும். இப்ப வெளிநாட்டுல வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இப்ப நிறைய பேர் முயற்சி பண்ணி பாருங்க, வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரொமோஷன் நல்ல அனுகூலம். அரசாங்க வேலைக்கு வேலை பார்த்தாலும் சரி, தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் சரி, ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. எதனால நீங்க போவீங்க பெரிய லெவலுக்கு? என்ன காரணம்? 6ஆம் இடத்துல பாருங்க செவ்வாய் பகவான் உட்காந்துருக்காரு 1. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரபகவான் 4ஆம் இடத்துல இருந்து நேரா இங்க பாக்குறாரு 10ஆம் இடத்தை பாக்குறாரு 2. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் உச்சமான புதன் வந்து 11ஆம் இடத்துல சனி பகவானை டைரக்டா பாக்குது. அப்ப பெரிய லெவலுக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்றவங்க, தனியார் நிறுவனம் கவர்மெண்ட் இதுல வேலை பார்க்கறவங்க எல்லாம் ப்ரொமோஷன் கண்டிப்பா ப்ரொமோஷன் அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும். 2ல குரு சுயசாரம் புதன் உச்சத்துல கண்டிப்பா எப்படி பார்த்தா 16ஆம் தேதிக்குள்ள இந்த புரட்டாசி மாதம் தமிழ் மாசம் 16ஆம் தேதிக்குள்ள அரசாங்க வேலையோ அரசு முன் அனுகூலமோ உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. தடைகள் கிடையாது. அதே மாதிரி பாருங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு குழந்தைக்கான எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா? அனைவருமே ட்ரீட்மெண்ட் எடுங்க. இப்ப குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா புதன் உச்சத்துல உட்காந்துருக்கா, நீங்க சூரியபகவான் 5ல இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். நல்ல ஒரு அமைப்பை கிடைக்கும். அதே மாதிரி காதல் திருமணம் 2வது திருமணம் இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ள பிக்ஸ் பண்ணி வச்சு காதல் திருமணம் சக்சஸ் ஆகலாம் என்ன கேளுங்க. கண்டிப்பா புரட்டாசி மாசம் பேசி வைப்பாங்க. ஐபிஎஸ்ல கல்யாணம் நடக்கும். நிறைய பேருக்கு திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது. நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய காரியத்தை நீங்க சாதிச்சுக்கலாம். அதுக்கான நேரம் பக்கவா இருக்கு பாத்துங்க. கொஞ்சம் வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 23ஆம் தேதிக்கு சேஞ்ச் பண்ணி நீங்க போறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். வேலை மாற்றம் தொழில் மாற்றம் யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணல கண்டிப்பா அனுகூலமா இருக்கும். வெளிநாட்டு வெளியே உள்ளவங்க தயவு செய்து எல்லாருமே லாட்ரி எடுங்க. கண்டிப்பா அடிக்க போது அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. இந்த லாட்ரியோ உண்டு. ஏன்னா புதன் உச்சமான புதனும் இந்த சூரிய பகவானும் சேர்ந்து 11ஆம் இடத்துல சனி பகவானை பாக்குறோம். யார் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரோ, யார் ஜாதகத்துல புதன் பகவான் நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே லாட்ரி யோகம் இப்ப எழுதியே நம்ம கொடுத்துடலாம். நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. யார் ஜாதகத்துல சூரிய பகவான் நல்லா இருக்கோ இப்ப அரசாங்க வேலை இல்ல அரசு முன் அனுகூலம் அரசியல்வாதிகள் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்குது. அப்ப எந்த ஒரு தடையும் நம்ம சொல்ல வரல. ரிஷபராசிக்கு நல்ல நேரம் பக்கவா இருக்கு. இதை எடுத்துக்கூடிய விதம் தான் உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை மட்டும் எடுத்து பாத்துக்குங்க. இந்த புரட்டாசி மாசம் பாக்குறீங்களா ஜாதகம் எடுத்து பாருங்க. உங்களுக்கு என்ன அமைப்பு எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கனால பயங்கரமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அனுகூலம் இருக்கும். இப்ப புதுசா தொழில் பண்றாங்க பாத்தீங்களா, ஒரு பெரிய லெவலுக்கு தொழில் பண்ணக்கூடிய எண்ணம் மைண்ட்ல ஓடும் பாத்துங்க. நம்ம சொந்த காலம் நிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசுல வரும். ஏன்னா சுக்கிர பகவான் ராகு கேதோட சேர்ந்து இருக்கிறனால கண்டிப்பா தொழில் பண்ற எண்ணத்தையும், வீடு வாங்கக்கூடிய எண்ணத்தையும், இடம் வாங்கக்கூடிய எண்ணத்தையும், வண்டி வாங்கக்கூடிய எண்ணத்தையும், ஒரு நல்ல ஒரு ஏதோ உங்க குடும்பத்துல ஒரு பொருள் வாங்கக்கூடிய எண்ணத்தையும் உங்க மைண்ட தூண்டி விட்டுருவார். 23ஆம் தேதிக்குள்ள இது நடக்கும். அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ வீடோ இடமோ பூமியோ ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள படும். அது வரும். அதை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்துடும் பாத்துங்க. ஜாதக தசாபதி நல்லா இருந்தால். அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நிறைய ஒரு அனுகூலம் வருது. மெயினா கம்ப்யூட்டர் சார்ந்த துறை நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதெல்லாம் சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுப்பார். மெயினா ஐடிஎஃப் வேலை பாக்குறவங்க, ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க, நகை கடை வச்சிருக்கவங்கலாம் பாருங்க செம்மையா இருக்கும். ஏன்னா குரு சனி ராகு எல்லாமே குருவோட சாரத்துல போறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார். நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க. நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு சூப்பரா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, எதுவுமே பயப்பட மாட்டாங்க. இப்ப பாருங்க சுப செலவு சுபகாரியம் காதல் திருமணமா கன்ஃபார்ம்.
வேலை மாற்றம் எதுவும் மாறணுமா, கண்டிப்பா மாறுவீங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்க போது பாத்துக்கங்க. தொழில் பண்றவங்க, புதுசா பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அதாவது இந்த கார்த்திகேயத்துல பிறந்தவங்களுக்கு, அது பார்த்தீங்கன்னா ரோஹிணியத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு கம்ப்யூட்டர், கலை, இசை நாட்டம் அதிகமா இருக்கும். நிறைய ஒரு ஆசிரியர் வேலை, இந்த பொறுமையான வேலை, உணவு சார்ந்த வேலை, கலை சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. நல்ல ஒரு மாற்றம் இப்ப இருக்குது. இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, குடும்பத்தை பாக்குறதோ, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதோ, கணவனுடைய ஒற்றுமை பாக்குறதோ, திருமணத்துல உள்ள தடை நீங்கிறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா இந்த ரோஹிணியத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரத்துல பாருங்க, தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், நீதி, நேர்மை எல்லாமே இருக்கும். ஆனா அந்த செவ்வாய் ஒரு 40 நாள் உங்களை படுத்தி எடுத்து கன்னி செவ்வாய்ன்னு சொல்லுவாங்களா, சனி பவன் நேரா பார்த்துச்சா தொழிலையும் சரி, வேலையிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. நிறைய பேர் வேலை கிடைச்சிருக்காது, கடன் பிரச்சனை உள்ளாயிருப்பீங்க, ஒரு மனக்குழப்பத்துக்கு நிறைய போயிருப்பீங்க. இப்ப குழப்பங்கள் இருக்காது. நல்ல ஒரு ஆற்றல் வரும். இப்ப வேலையோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு கல்வியோ, இல்ல தொழில ஒரு மாற்றமோ, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது. ஜாதகத்தை தசாபதி பார்த்துட்டு இப்ப மூவ் பண்ணி பாருங்க. அந்த மிருகசீரத்துல பாருங்க, பயங்கரமா ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் வருது. வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.